ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி உமன் எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும் அப்படிங்கிற முறையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறையா ப்ரெக்னென்சி லேடிஸ் பார்த்திங்கன்னா சரியான முறையில் உட்கார்றதோ படுக்கிறதோ இல்லை. ப்ரெக்னென்சி அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே எல்லா விஷயங்களையுமே பார்த்து செய்கிற நம்மளுடைய உணவு முறையாகட்டும், நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்போம். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கவனமாக இருக்கும் பட்சத்தில் உட்கார முறையில், நிற்கிற முறையில், படுக்கிற முறையிலலாம் நம்ம கோட்டை விட்டுடுறோம். அந்த விஷயங்களில் நாம் காட்டக்கூடிய சின்ன சின்ன அலட்சியங்கள் நம்மளுடைய குழந்தையை பெரிய வகையில் பாதிக்கும். இந்த வீடியோவில் நாம் கர்ப்பிணி பெண்கள் உட்காரக்கூடிய சரியான முறை, படுக்கக்கூடிய முறை, நிற்கக்கூடிய முறை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் கீழே உட்கார்றது தான் பெஸ்ட்டு. நிறைய பெண்கள் பொதுவாகவே இப்போ யாருமே கீழே உட்கார்றது கிடையாது. எல்லாருமே சோஃபா சேரில் தான் நம்ம உட்காரோம். கீழே உட்கார முடிஞ்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சோஃபாலேயோ அல்லது சேர்லேயோ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உட்கார்றதுக்கு பாருங்கள். முன்னாடி குனிஞ்சு நம்ம உட்கார்றது அந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நாளாக பழகி போயிடும். அதுவும் இல்லாமல் நம்மளோட பாடி ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோன் விழுந்த மாதிரி குனிஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா நமக்கு முன்னாடி வயிறு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். பேபி வளர வளர அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. நம்ம குனிஞ்சு உட்கார பழகிட்டோம் அப்படின்னா அந்த வயிறு பெருசாக ஆக இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி தள்ளி ரொம்பவே குனிஞ்சு உட்காருவோம். டெலிவரிக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஷேப்பே மாறிடும். உட்காரும்போது நேராக உட்காந்து பழகுனீங்க அப்படின்னா அந்த கூன் விழுந்த மாதிரி முன்னாடி ரொம்ப குனிஞ்சு உட்கார்ற மாதிரியான ஷேப் நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் இருக்காது. குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு உட்கார்றதுனால வயிறு பெருசாக ஆக நமக்கு வயிற்றில் நாமளே தெரியாமல் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இதனால் பேபியோட மூமெண்ட் ஆகக்கூடிய அந்த இடம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாமல் போகுது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம உட்காரும்போது ஸ்டார்டிங்கில் இருந்தே சரி ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும். ப்ரெக்னென்சியில் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுமே உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா. ஸ்ட்ரைட்டாக உட்காந்தோன்னா தான் நம்ம முதுகுத்தண்டு அப்புறம் மூளை இந்த இடங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. சேர்லேயோ அல்லது சோஃபாலேயோ நீங்கள் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா காலை ரொம்ப நேரம் தொங்கு போட்டு உட்காரக்கூடாது. சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்டூல் காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அது மேலே கால் வச்சு நீங்கள் உட்காரலாம். ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற லேடிஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நம்மளோட ஜாப் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டோ அல்லது நின்றுக்கிட்டோ இருக்கிற மாதிரியான ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நாம் ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு இடையில சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போகலாம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த மாதிரி நம்மளோட பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். லாங் டைமாக ஒரே இடத்துல உட்காரதோ நிற்கிறதோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேக் பெயினும் வரும். அதே போல் நம்ம பெண்ட் ஆகி உட்காந்தோம் அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு பேக் பெயின் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வாக் போங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. உங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரே மாதிரி பொசிஷன் ரொம்ப நேரம் வச்சிட்ருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சமணம் கால் போட்டு உட்காருவோம் இல்லையா. கீழே உட்கார்றவங்க பொதுவாக நம்ம சமணம் கால் தான் போட்டு உட்காருவோம். அது ரொம்பவே நல்லது தான். பட் நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த் இன்னும் 7 மந்த்துக்கிட்ட இருந்தே நீங்கள் சமணங்கால் போடுறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அப்படி சமணங்கால் போட்டு ரொம்ப லாங் டைம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நம்மளோட சர்விக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுறது சீக்கிரம் நடக்கும். அதனால் குறை பிரசவம் நடக்கிறது அதிகமாகுது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. சமணம் கால் போடுறது நார்மல் டைமில் நல்லது. நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும் போது ஒரு 7-8 மாதத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது. அப்படி குறை பிரசவம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை மேலே நாமளே நமக்கு தெரியாமல் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். நம்ம வீட்டு பெரியவங்களாம் ஒரு 7 மாதம் தாண்டி நம்ம சமணங்கால் போட்டு உட்காரத பார்த்தா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நேரம் இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்காராத, குழந்தையுடைய தலை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் குழந்தை மேலே ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விளக்குது. ஸோ நம்ம ஒரு 8 மாதத்துக்கு மேலேருந்து கண்டிப்பாக சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது. தரையில் உட்கார்ற பழக்கம் இருந்ததுன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு தலையினை வச்ச மாதிரி சவத்தில் சாஞ்சிட்டு நல்லா காலை நீட்டி உட்காரலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், குழந்தைக்கும் அது நல்லது. நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காராதீங்க அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குட்டி சேர் போட்டு அது மேலே கால் வச்சு உட்கார முடியும். இதுவே நம்ம ஜாபில் இருக்கும்போது ஒரு பொது இடத்துல இருக்கும்போதும் எய்த்தாப்பில் மற்றவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம காலில் இன்னொரு சேர் மேலே போட்டு அப்படியெல்லாம் உட்கார முடியாது.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது காலில் வந்து நீர் கோத்துக்கிறது, கால் வீக்கம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ சேர்லேயே சோஃபாலேயே நம்ம உட்காரும்போது நல்லா சோஃபாவில் சாஞ்ச மாதிரி உட்காந்து காலை லைட்டாக விரித்த மாதிரி நம்ம காலை நீட்டி வச்சுட்டு உட்காந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நமக்கு வரக்கூடிய அந்த முதுகு வலி, கால் வலி, முட்டி வலி, பாத வீக்கம் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். நம்ம நிற்கக்கூடிய பொசிஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம நிற்கவும் கூடாது. அதே போல் நம்ம வந்து கொஞ்சம் மாதிரி நிற்கக்கூடாது. வயிறு வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன் தள்ளின மாதிரி கூன் விழுந்த மாதிரி நிற்போம், அந்த மாதிரி நிற்கக்கூடாது. நிற்கும்போது நம்ம உட்காரும்போது சொன்னது மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அதே போல் நம்மளுடைய பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலில் தான் இறங்கும் இல்லையா. ப்ரெக்னென்சியில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு இன்னும் வெயிட் போடும், அதுவும் சேர்ந்து நம்ம காலில் தான் வந்து இறங்கும். அதனால் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அப்படி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கால் வலி, பாத வலி, பாதத்தில் வந்து வீக்கம் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பொருளை கீழே போட்டுட்டோம், ஏதோ ஒரு பெண்ணோ ஏதோ வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம நார்மல் டைமில் டக்குன்னு குனிஞ்சு எடுப்போம் இல்லையா, அது போல் எடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொருளை அப்படியே குனிஞ்ச மணிக்கு எடுக்கக்கூடாது. எப்படி நம்ம குந்தி உட்காருவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெண்ணோ ஏதோ ஒரு பொருள் கீழே வந்ததோ அதை எடுத்துகிட்டு எந்திரிக்கணும். நார்மல் டேஸில் நம்ம டக்குன்னு குனிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம படுக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா நாம் எப்போவுமே ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைட் படுக்கிறது பெஸ்ட்டு. இது நம்ம டாக்டரும் சரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட் படுக்கிறதுனால பேபி வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. பேபிக்கு தேவையான ஆக்சிஜன், நியூட்ரிஷன், பிளட் சப்ளை எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கும். அதுக்கு பேபியோட ஸ்பேஸும் வந்து அதாவது பேபி நல்லா சுற்றி வர்றதுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் பேபி வந்து ரொம்பவே ஆக்டிவாக தெரிவாங்க. அதுவே நம்ம ரைட் சைட் படுக்கும்போது பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனு, அவங்களுக்கு சுற்றி வர்றதுக்கு தேவையான ஸ்பேஸு, நியூட்ரிஷன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். லெஃப்ட் சைடில் படுக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு தேவையான அதிகமான இடம் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மந்த்ஸ் ஈவன் 5 மந்த்ஸ் வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க குப்புறப்படுத்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஒன்றும் ஆகாட்டியும் பரவாயில்ல, நாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பழகிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பேபி வளர்ந்ததுக்கப்புறம் வயிறு பெருசானதுக்கப்புறம் அந்த அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்து பழகிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு 5 மந்த்ஸ் கழித்து 6 மந்த்லேருந்து நம்மளால் திரும்பி ஒரு பக்கமாக படுக்கிறது அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லலாம் பேபி சின்னதாக இருப்பாங்க, அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் குப்புறப்படுத்தா கூட பேபிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. வயிற்றில் இருக்கிறது நம்மளோட குழந்தை, ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்து பழகிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் படுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சுற்றி வரதுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கும். சரியான அளவு ஆக்சிஜன், நியூட்ரிஷன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் ரைட் சைட் படுக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லலை. நீங்கள் அப்பப்போ ரைட் சைடும் படுத்துக்கலாம், ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் வராது. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து லெஃப்ட் சைடில் படுக்கிறதையும் அப்பப்போ ரைட் சைடில் படுக்கிறதையும் பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பேபிக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து லெஃப்ட் சைட் படுக்கிறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லாக்க படுக்கிறது, குப்புறப்படுக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மல்லாக்கப்படுத்தாலும் சரி குப்புறப்படுத்தாலும் சரி அது பேபியை அழுத்தம் கொடுக்கும். மல்லாக்கப்படுக்கிறது வந்து நம்ம பேபி வந்து மேலே ஏறிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேபியோட பொசிஷன் வந்து உட்கார்ந்த நிலைக்கு போகும், இதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அதனால் நம்ம எப்போவுமே வந்து லெஃப்ட் சைட் படுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி படுக்கிறோம் அப்படின்னா நார்மல் டேஸில் இருக்கிற மாதிரி அப்படியே உருண்டு பரண்டு அப்படியே திரும்பக்கூடாது. எழுந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடுக்கு நம்ம திரும்பணும். இப்போ நம்ம பெட்டில் வந்து படுக்க போகிறோம் அப்படின்னாலே டக்குன்னு கால் வச்சு ஏறி குதித்து அப்படியெல்லாம் படுக்கக்கூடாது. போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்டில் உட்காந்துட்டு கையை வச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம காலை தூக்கி மேலே போடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பழகிட்டோம் அப்படின்னா பேபி வளரும் போது நமக்கு இந்த மாதிரி படுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே போல் யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எழுந்து ஓடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கூப்பிட்டாலும் டக்குன்னு உருண்டு புரண்டு எழுந்து அப்படியெல்லாம் போகக்கூடாது, மெதுவாக தான் எந்திரிச்சு போகணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சின்ன சின்னதாக நம்ம பழகிட்டோம் அப்படின்னா குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வயிறு பெருசானதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு அடாப்ட் ஆகிடும்.
இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரெக்னென்சி பில்லோஸ் எல்லாம் கிடைக்கிது. அது வேணும்னாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேணாம் அப்படிங்கிறவங்க வீட்டிலே வந்து நம்ம பழைய ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கடையில் கொடுத்து தச்சு வாங்கிக்கலாம். அது இன்னுமே நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதுவும் வேணாம், இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பில்லோவே வந்து நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கும்போது நம்ம காலுக்கு 2 காலுக்கு இடையில வச்சது மாதிரி படுத்துக்கலாம். அதாவது வயிற்று மேலே அழுத்தம் கொடுக்காத மாதிரி காலுக்கிட்ட 2 காலுக்கும் இடையில வச்சு அந்த மாதிரி படுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ப்ரெக்னென்சியில் இருக்கிற எல்லா விமனுக்குமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.